ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஒரு நம்பர் சொல்கிறேன். 13,18,000 கோடி ரூபாய். இந்த கடன் ஏதோ நம்ம விதி, ஏதோ நமக்கு வாச்சது அவ்வளவுதான், நமக்கு லக் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த முறை சிஎம் விஜய் அவர்களின் அரசோட சொந்த அறிக்கையே ஒரே ஒரு வார்த்தையில இந்த கடனுக்கான காரணத்தை சொல்லிடுச்சு. அந்த வார்த்தை என்னன்னு நான் கடைசியில இந்த வீடியோல சொல்றேன். ஏன்னா இப்ப சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். ஆனா இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே சட்டசபையை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் அரசையும் ஆட்சியையும் புகழ்ந்து பாடிய தருணம் இன்னைக்கு சட்டசபையில நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 3 விஷயம் பார்க்க போறோம். 1, 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட இந்த ஒயிட் பேப்பர்ல இருக்கிற நம்பர்ஸ், அது எவ்வளவு பயங்கரமான நம்பர்ஸ்னு பாருங்க. 2, இந்த கடன் எப்படி வந்துச்சு, யாரு பொறுப்பு, தாவேக அரசே சொல்ற அந்த ஒரு காரணம், அந்த ஒரு வார்த்தை, அது என்ன. 3வதாக, இந்த பணத்தை எப்படி திரும்ப கஜானாவுக்குள்ள கொண்டு வரலாம், ஒவ்வொரு தமிழனும் எப்படி பயனடைவான். ஏன்னா நம்பரை சொல்றது ஈஸி, தீர்வு சொல்றது தான் கஷ்டம். ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம தலைமைச் செயலகத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாரி வில்சன் ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். சிஎம் விஜய் அவர்களின் அரசு இதை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி வெளியிட்டது. ஒரு புதிய அரசு வந்து பழைய கணக்கை மக்கள் முன்னாடி வைக்குது. இது ஒரு ரிசீட் மாதிரி, இது ஒரு ஆடிட். இதுல என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் மொத்த நிதி பொறுப்பு, டைரக்ட் கடன், ஆஃப் பட்ஜெட் கடன், அரசு நிறுவனங்களுடைய கடன் எல்லாம் சேர்த்து 13,18,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கக்கூடிய கடன். அதுல டைரக்டா இருக்கக்கூடிய கடன் மட்டும், அதாவது வட்டி கொடுக்கக்கூடிய கடன் மட்டும் 10 லட்சம் கோடி. ஆனா இதையும் தாண்டி நான் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், அதை கேளுங்க, ரொம்ப முக்கியம். 2021 ஏப்ரல்ல, அதாவது 5 வருடங்களுக்கு முன்னாடி இதே இந்த கடன் எப்படி இருந்தது தெரியுமா? 5.13 லட்சம் கோடி, அதாவது 5,13,000 கோடி. இப்ப அந்த கடன் 13 லட்சம் கோடி ஆயிருக்கு. அதாவது இந்த கடன் கடந்த 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட இரட்டிப்பான ஒரு கடன். இன்னைக்கு இதே இந்த ஒயிட் பேப்பர் சொல்லுது, இந்த கடன் வருஷத்துக்கு 14.3% வேகத்துல வளர்ந்திருக்கு. ஒரு மாநிலத்துடைய, நம்ம மாநிலத்துடைய வருமானம் இவ்வளவு வேகத்துல வளரல, ஆனா கடன் வளர்ந்துச்சு. ஒரு சாதாரண மனிதனுடைய மொழியில, வார்த்தைகள்ல சொல்லணும்னா, இந்த கடனை மொத்த மக்கள் தொகைக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகைக்கு பிரிச்சா, தமிழ்நாட்டில் இப்ப பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 1.25 லட்சம் கடனோட பிறக்குது. 1.25 லட்சம் ரூபாய் கடனோட ஒவ்வொரு குழந்தையும் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்குது. பிறந்த குழந்தை கடனாளி. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஜிடிபியில இருக்கக்கூடிய கடன் ரேஷியோ எவ்வளவு தெரியுமா? 28.3%. இது எல்லாமே இந்த ஒயிட் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய நம்பர், என்னுடைய கற்பனை கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடன் உங்க வாழ்க்கையை எப்படி அடிக்குதுன்னு நான் ஒரு ப்ரூஃப் சொல்றேன். வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட். வட்டி புகுந்த வீடே விளங்காதுன்னு சொல்லுவாங்க. வட்டி புகுந்த ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு எப்படி விளங்கும்? 2021ஆம் ஆண்டுல நமது அரசின் நமது வட்டி கடன் அப்படின்றது வந்து 38,740 கோடி. ஆனா இப்ப அதே கடன் 67,000 கோடி ரூபாய். 5 வருடங்கள்ல வெறும் வட்டியே 2 மடங்கை தாண்டி வளர்ந்திருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு நம்பர் மட்டும் நீங்க கேளுங்க. நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு சம்பாதிக்கிற ஒவ்வொரு 1 ரூபாயிலையும் சம்பளம், பென்ஷன், வட்டி, இந்த 3க்குமே 65 பைசா போயிடுது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு, நம்ம அரசுக்கு, நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் வருமானத்திலையும் வட்டி, சம்பளம், பென்ஷன், பணம், இந்த 3க்குமே 1 ரூபாயில 65 பைசா போயிடுது. அதாவது அதனுடைய அளவு வந்து 1.89 லட்சம் கோடி. நான் சொன்ன இந்த 3 செலவுக்கும். இப்ப இந்த 3ஐயும் கழிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாம சம்பாதிக்கிற 1 ரூபாயில மீதி இருக்கிறது வெறும் 35 பைசா. அந்த 35 பைசால தான் ஸ்கூல் நடத்தணும், ஹாஸ்பிட்டல் நடத்தணும், ரோடு போடணும்,
இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் சப்சிடி கொடுக்கணும் அப்படின்னு 1000 விஷயம் இருக்கு. அதுல வட்டி மட்டும் எவ்வளவு? 22.8 பைசா. அந்த 65 பைசா சொன்னேன்ல, 65 பைசால சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், பென்ஷன் கொடுக்கணும். அது போக வட்டி கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அந்த வட்டி ஆல்மோஸ்ட் 23 பைசா. வெறும் வட்டி. அந்த பணத்தை வச்சு ஸ்கூல் கட்டல, லேப் கட்டல, ஸ்கேன் மிஷின் வாங்கல, ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா ரூம் போடல. எங்க போகுது? வங்கிக்கு போகுது. வங்கிக்கு சேமிப்பா போகல, வட்டியா போகுது. இது சாதாரண விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப 2வது கேள்வி, இது எப்படி, இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? யார் பொறுப்பு? இங்க ஒரு விஷயம் நம்ம நேர்மையா தான் சொல்லணும். எல்லா குற்றமும் ஒரே அரசுடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த 5.13 லட்சம் கோடி, அது 2021 அதாவது ஏடிஎம்கே ஆட்சி முடியும் போதே 5.1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. கஜானால கடன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷனை போட்டது ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் அந்த டிஎம்கே அதை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்கி 10 லட்சம் கோடிக்கு கொண்டு போச்சு. ஒருத்தர் கட்டிடத்தை கட்டினாரு, இன்னொருத்தர் அதுக்கு மேல போடுறான்னு மாடியை போட்டு கட்டியிருக்காரு. 2 திராவிட கட்சியும் மாறி மாறி ஆண்டாங்க. கஜானா இந்த நிலைமைக்கு இப்ப வந்துடுச்சு. ஒயிட் பேப்பர் இத ஸ்ட்ரக்சரல் ரெவென்யூ டெபிசிட்னு சொல்லுது. அதாவது டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கே, அதாவது சம்பளம் கொடுக்கவே ரொட்டீனா வரக்கூடிய பில்லுக்கே பணம் இல்லாம கடன் வாங்குற நிலைமை தான் இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கு. இது ஒரு வருஷத்துடைய பிரச்சனை இல்லை, இது நிரந்தரமாக மாறி இருக்கு. கடந்த 10 வருடங்களாக நிரந்தரமாகவே அன்னைக்கு உள்ள செலவுகளுக்கே இவங்க கிட்ட காசு இல்லாம கடன் வாங்கி ஒரு பக்கம் வட்டி போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கேத்தாப்புல செலவையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நீ பாருங்க, ஒரு புதிய தொழிலை தொடங்குறதுக்கு, ஒரு ஃபேக்டரி கட்ட கடன் வாங்குறது ஓகே. ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறது, அதுக்கு பேர் ப்ளீடிங். அப்படியே ரத்தம் சோறையா சொரியிற மாதிரி. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த லீக்குன்னு பேசுறோம்ல, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கோபம் வர வைக்கிற ஒரு வார்த்தை. ஒயிட் பேப்பர்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது இன்னைக்கு. தமிழ்நாட்டுடைய வருமானம் ஏன் இப்படி விழுந்துச்சு? இது வெளி காரணங்களால மட்டுமா, இல்ல உள் காரணங்களும் இதுக்கு இருக்கா? அதுக்கு அரசுடைய இந்த சொந்த அறிக்கையிலேயே, இந்த வெள்ளை அறிக்கையிலே அதுக்கான பதில் இருக்கு. இது வெளி காரணம் கிடையாது, இதுக்கு பேர் தான் லீக்கேஜ். இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இட்ஸ் a very systematic corruption. இந்த ரெவென்யூ வருமானத்தை வசூலிக்கிற துறைகளுக்குள்ளேயே இருந்த கசிவு, ஊழல் தான் இதுக்கான காரணம். இன்னைக்கு ஆளுநர் கூட இதை பற்றி பேசியிருக்கிறார். இது நான் சொல்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த புதிய அரசுடைய அபிஷியல் டாக்குமெண்ட் சொல்லுது. இப்ப அந்த ஊழல் எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க, அந்த நம்பர்ஸை பாருங்க. நம்ம மாநிலத்துல தானா வசூலிக்கிற டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். எஸ்ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிடிபியில வெறும் 5.45% தான். இது வரலாற்றிலேயே மிக குறைவான ஒரு பர்சன்டேஜ். 2006, 2007 நம்ம ஜிடிபியில டாக்ஸ் வழியா வரக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 9% இருந்துச்சு. வரி வழியாக வரக்கூடிய வருமானம் 9%ஆக 2006 இருந்தது. 20 வருடம் கழிந்து முறைப்படி அது அதிகமா இருக்கணும், 2 மடங்கா இருக்கணும், இல்லைன்னா 3 மடங்கா இருக்கணும். ஆனா அது இன்னைக்கு 5.45% வந்திருக்கு. பாருங்க, அந்த 9% வரி கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெர்சன்டேஜ் இருந்தா கூட இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடியோ எக்ஸ்ட்ரா நம்ம கவர்மெண்ட்ல இருந்திருக்கும். இந்த ஒயிட் பேப்பர் சொல்லுது, ஒரு வருடத்துக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் டாக்ஸ் பணத்துல எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்ப கவனமா கேளுங்க, நான் சொல்றேன். அந்த 1.25 லட்சம் கோடி ரூபாய் இது 2025, 2026 பிசிக்கல் டெபிசிட்ல கிட்டத்தட்ட 90%. அதாவது நம்ம வரக்கூடிய வருமானம் போக கடன் இருக்கு பாத்தீங்களா, அது 90%. அந்த கடனோட சேர்த்து இந்த 1.25 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த ஓட்டை நம்ம தலைவிதியா? கிடையவே கிடையாது. இந்த ஓட்டை இதுதான் லீக்கேஜ். மக்கள் வரியை இவங்க சரியா கலெக்ட் பண்ணியும் கூட பிசிக்கல் டெபிசிட்ல 90% அப்படியே இருக்கு. அப்படின்னா அந்த பணம் எங்க போச்சு? கஜானாவுக்கு வரல, வேற யாருடைய பாக்கெட்டுக்கோ அது போயிருக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கக்கூடிய லீக்கேஜ். சரி, இப்ப இன்னொரு கோணம் நாம நியாயமாக பார்க்கணும். இது எல்லாமே உள்ளூர் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பகுதி நம்ம டெல்லியுடைய தப்பும் உண்டு.
சென்ட்ரல் டாக்ஸில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் இதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் 6.25% இருந்துச்சு. இப்போ அது 4%ல் குறைஞ்சிருச்சு. நாம் கட்டுற டாக்ஸில் வரியில் நமக்கு திரும்ப வர்ற பங்கு ஆல்மோஸ்ட் 2% வெட்டப்பட்டு இருக்கு. இது ஒரு கட்சி தீர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. மொத்த தமிழ்நாடும் ஒன்னா டெல்லி கிட்ட கேட்க வேண்டிய ஒரு ஃபெடரல் போராட்டம். இதுக்கு நீங்க டிஎம்கே கிட்ட கேட்ட அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நாங்க ஃபினான்ஸ் கமிஷன் லிமிட்டுக்குள்ளதான் கடன் வாங்கினோம், அது வெல்ஃபேருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் செலவு பண்ணோம். இது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். ஆனா டிஎம்கே ஆதரவாளர்கள் கிட்ட நான் நேரடியா சொல்றேன், இது உங்க கட்சியை வெறுக்கக்கூடிய ஒரு வீடியோ கிடையாது. இது பியூர் மேத்தமெட்டிக்ஸ், உண்மையான கணக்கு. இந்த கடனுடைய கணக்கை உங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து நீங்க யோசிக்கணும். அதனால இந்த உண்மையை வந்து ஒரு அரசியல் கண்ணாடி வழியா நீங்க பார்க்கக்கூடாது. ஒரு அரசியல் கண்ணாடி வழியா பார்க்காம உங்க குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள் அந்த வருங்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு கண்ணாடி வழியா பார்க்கணும். இங்க பாருங்க, டெல்லி நம்ம பணத்தை முழுங்குச்சு என்ற உண்மையும் ஊழல் லீக்கேஜ்னு இன்னைக்கு தாவேக அரசே சொல்ற உண்மையும் ரெண்டுமே உண்மைதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏழை மக்கள் தலையில் எப்படி விழுதுன்னு பாருங்க. யாராவது சொல்லுவாங்க, ஐயோ பல லட்சம் கோடி ரூபாய், அது அரசுடைய பிரச்சனை, எனக்கு என்ன? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த 35 பைசா ஞாபகம் இருக்கா? அரசு சம்பாதிக்கிற ஒரு ரூபாயில வட்டி, சம்பளம், பென்ஷன் கழிச்சா மீதி வெறும் 35 பைசா. அந்த 35 பைசால தான் உங்க ஊர் ஸ்கூல்ல டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஜிஹெச்ல டாக்டர் வரணும், ரோடு போடணும். பணம் இல்லைன்னா டீச்சர் இல்லை, டாக்டர் இல்லை, ரோடு முழுக்க ஓட்ட மட்டும்தான் கிடக்கும், ரோடு இருக்காது. இது நேரடியாக நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லீக்கேஜ் எங்க போகுது தெரியுமா? இந்த ஒயிட் பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டி, பெட்ரோல் வேட், எக்ஸைஸ், ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த வீட்டு பதிவெல்லாம் இருக்குல்ல, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த எல்லா துறையிலையும் இது போயிருக்கு. இந்த லீக்கேஜ் வந்து நடந்திருக்கு. நீங்க வீடு ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, லாரி பெர்மிட் வாங்க போறீங்க, கடைக்கு லைசன்ஸ் வாங்க போறீங்க, ஸ்கூலுக்கு பெர்மிட் வாங்க போறீங்க. அங்க அந்த கசிவு உங்க பணத்திலிருந்து தான் ஓடுது. லீக்கேஜ்னு சொல்றோம்ல, உங்க கையிலேருந்து தான் அது லீக் ஆகுது. அந்த கசிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசின் கஜானாவையும் காலி பண்ணுது. அதாவது உங்க பாக்கெட்டையும் காலி பண்ணுது, நம்ம அரசுடைய கஜானாவையும் காலி பண்ணுது. ஒரே நோய் 2 இடத்துல அதுக்கான வலி தெரியுது, சிம்டம் 2 இடத்துல காட்டுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போறதான் இந்த வீடியோவுடைய ஹார்ட் மாதிரி. இந்த பணத்தை நாம எப்படி கஜானாவுக்குள்ள திரும்ப கொண்டு வரலாம்? முதல்ல ஒரு உண்மை, இந்த ஒயிட் பேப்பர் வெளியிட்டது மிக முக்கியமான ஒரு நல்ல ஸ்டெப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முதல் ஸ்டெப். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான தன்மை வந்து எப்பவுமே நல்லது. ஆனா நேர்மையா சொல்றேன், இந்த ஒயிட் பேப்பர் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டு அரசின் கஜானாவை நிரப்பாது. அதாவது ஒரு ரிசிப்டை போட்டா மட்டும் கடன் தீராது, ஆக்ஷன் வேணும். அதுதான் சிஎம் விஜய் அவர்களுடைய அரசுடைய அடுத்த இன்னும் கடினமான ஒரு டெஸ்ட். இதுக்கு பல வழிகள் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து சொத்து மீட்பு ஆணையம். சொத்து மீட்பு ஆணையம் அப்படின்னு ஒரு விஷயம் பலரும் பேசக்கூடிய விஷயம். அதாவது பப்ளிக் அசெட்ஸ் ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பெயர் சொல்லி கூப்பாடு கிடையாது, இண்டிபெண்டன்ட் ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணணும். அந்த 1.23 லட்சம் கோடி அது எங்க கசிஞ்சிருக்கு, எந்த டெண்டர்ல, எந்த துறையில, யார் எடுத்துட்டு போனா, அதை ஆடிட் பண்ணி கண்டுபிடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1,23,000 கோடி ரூபாய்னா சாதாரண பணமா? ஸோ அந்த தப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னு நிரூபணமானா அந்த சொத்தை சட்டப்படி கோர்ட் மூலமாக பறிமுதல் பண்ணி கஜானாவுக்கு கொண்டு வரணும். அது எந்த அரசியல் தலைவராகவும் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி உள்ள மந்திரியாகவும் இருக்கலாம், ஏன் இப்போ விஜய் அரசுக்குள்ளாடியே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு சில ஊழல் வழக்குகள் கோர்ட்லையும் ஒரு சில பியூரோக்ராட்டிக் ஏஜென்சி கிட்டையும் இருக்கு. அது சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வரணும். திருப்பியும் சொல்றேன், பெயர் சொல்லி கூப்பாடு போடுறது அரசியல், ஆடிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்குறது கவர்னன்ஸ், அதுதான் ஆட்சி.
நல்ல கவர்னன்ஸ் என்ன எஃபெக்டா இருந்தாலும், அதனுடைய அவுட்புட் என்னவா இருந்தாலும் நல்ல கவர்னன்ஸ் வேணும். இது வந்து நாம சொல்ற முதல் வழி. பொது சொத்தை அதாவது ஏச்சு பிழைக்கிறவன் இருக்கிறான்ல, அவங்ககிட்டேருந்து பொது சொத்தை திரும்ப எடுக்கணும். 2, 100% டிஜிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட். இது என்னன்னா, இன்னைக்கு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மேனுவல் கமிஷன் முறையை ஒழிச்சு டோட்டல் டிஜிட்டல் பில்லிங் கொண்டு வந்து சிசிடிவி கண்காணிப்பு வச்சு, ஒரு சில பேர் இந்த டாஸ்மாக் கூட்டத்துக்குனே ஒரு தலைவன் ஒருத்தன் ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற ட்ரெஸ்ஸு, வேற வேற கண்ணாடி, வேற வேற தலைவலிப்போட ஒருத்தன் பேசிக்கிட்டே நடக்கிறான். அவனை ஃபர்ஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய எல்லாரையுமே ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து தேவையில்லாத போராட்டம் பண்ணுறான் அந்த தலைவன். அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவனை சிஎம் அவர்கள் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். நம்ம இந்த வீடு பதிவு பண்ண போகிறோம்ல, இந்த டிடிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிசிபி வீட்டு அனுமதியை 100% ஆன்லைனாக மாற்றணும். டேக்ஸுங்கிற முறையில் எத்தனை லட்சம் நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னு தெரியுமா? அதில் எத்தனை இடைத்தரகர்கள் இருக்காங்க தெரியுமா? ஸோ அதில் மனிதர்களே இன்வால்வ் ஆகக்கூடாது. எல்லாமே 100% ஆன்லைனில் அதை மாற்றணும். கையில் பணம் வாங்க ஆள் இருக்கக்கூடாது. கையில் பணம் வாங்க ஆள் இல்லைன்னா கசிவு, லீக்கேஜுங்கிறது கிடையவே கிடையாது. 3வது, எல்லாமே QR கோட் பேஸ்டு டிஜிட்டல் ட்ரிப் ஷீட் இருக்கணும். அதாவது மைனிங்காக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, மினரல் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, டாஸ்மாகில் இருக்கக்கூடிய லிக்கர் ஷிப்பிங்காக இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட ஷிப்பிங்காக இருந்தாலும் சரி, புது தொழில்கள் கொண்டு வந்து அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே QR கோட டிஜிட்டல் ட்ரிப் ஷீட் வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே இருக்கணும். இதுக்கான பெர்மிட்டை QR கோடில் டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரிப்பும் ட்ராக் ஆகும். மண் எடுத்துகிட்டு போகிறானா ட்ராக் ஆகும். மண்ணை கொட்டிட்டு திரும்ப வாரானா ட்ராக் ஆகும். மண்ணை கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசு வாங்குறானா அதுவும் ட்ராக் ஆகும். ஒவ்வொரு ட்ரிப்பும் ட்ராக் ஆகும். மண், கல், கனிமம் இதில் இருக்கக்கூடிய கசிவை இந்த QR கோடு வழியாக ஒரே அடியாக மூடலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4, இந்த மது வருமானத்தை நாம் நம்புகிறோம்ல, அதை விட்டுடணும். இன்னைக்கு மதுபானத்தை நம்பி, லிக்கரை நம்பி அரசு ஓடுற அவலம் நமக்கு இதுவரைக்கும் இருந்தது போதும். அதுக்கு பதிலாக ஹொசூர் எலக்ட்ரானிக்ஸ் பெல்ட், தூத்துக்குடி கிரீன் ஹைட்ரஜன் ஹப் மாதிரி ரொம்ப உயர் தொழில்நுட்ப முதலீட்டை பெருக்கி அந்த டேக்ஸ் வருமானத்தை கூட்டணும். மக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய டேக்ஸை குறைக்கணும். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து அவன் மக்களுக்கு ஏற்ற நல்ல தொழில் முறைகளையும் நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது அவனுக்கு அதுலேருந்து வருமானம் வருதுல்ல, அதுலேருந்து நம்ம டேக்ஸ் முதலீட்டை பெருக்கணும். அந்த டேக்ஸ் வருமானத்தை கூட்டி அதை மக்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதாவது ஏழையோடைய குடியை நம்புறது அரசு கிடையாது, ஆனால் பணக்காரனுடைய தொழிலை நம்புறது அரசு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய விஷயம், வலுவான விஷயம். ஒரு நல்ல சக்தி வாய்ந்த நேர்மையான கஜானா இருந்தா ஒவ்வொரு தமிழனுக்கும் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 35 பைசா நான் சொல்றேன்ல, ₹1 மக்களுக்கு போற 35 பைசா, அது 50 பைசா ஆகலாம், அது 75 பைசா ஆகலாம், ஏன் அது இன்னும் கூட ஒரு ₹1 ஆகலாம். ஸோ 35 பைசா 75 பைசாவாக ஏறும். மீதி பணம் எங்க போகும்? உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போகும், உங்க அம்மா போற ஹாஸ்பிட்டலுக்கு போகும். பிறக்கிற குழந்தை ₹1.25 லட்சம் கடனோட பிறக்காது. வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கடன்ல ஓடாது, சஸ்டைனபிளா ஓடும். இண்டஸ்ட்ரி அதிகமாக வரும், ஜாப் அதிகமாக உருவாகும். இங்க பாருங்க, ஒருத்தனுக்கு கிரெடிட் ரேட்டிங் அதிகமாக இருந்தா லோன் ஈஸியா கிடைக்கும். ஒரு அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஃபினான்ஷியல் கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருந்தா குறைந்த வட்டியில கடன் கிடைக்கும். அதுதான் வலுவான மாநிலம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். அதுதான் சிஎம் விஜய் அவர்களின் குறிக்கோளா இருக்கணும். இப்ப நான் ஒரு போல்டா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன், நீங்க கமெண்ட்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒயிட் பேப்பர் வந்து வெறும் பிளேம் டாக்குமெண்டா முடிஞ்சா, லீக்கேஜை அரசே சுட்டி காட்டினாலும் அதை அடைக்க ஆக்ஷன் எடுக்கலனா அப்ப அது ஒரு டோட்டல் வேஸ்ட். ஆனா இதே இந்த ஒயிட் பேப்பரை வச்சு அந்த ₹1.25 லட்சம் கோடி கசிவை அடைச்சு அது யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆடிட் பண்ணி அந்த பணத்தை மீட்டா அப்ப தமிழ்நாடு ஒரு ஹிஸ்டரிய, இதுவரைக்கும் இருந்த வரலாற்றையே மாத்திர ஒரு டாக்குமெண்டாக அந்த ஒயிட் பேப்பர் மாறும்.
இனிமே எவனுமே தப்பு செய்ய மாட்டான். இந்த ரெண்டுல எது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ரெண்டுல எது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. இந்த ஒயிட் பேப்பர் இப்படி ரிலீஸ் பண்ணது மட்டும் போதுமா, இல்ல ரிக்கவரி ஆக்ஷன் வேணுமா? கமெண்ட்ல ஆக்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா ரிக்கவரி ஆக்ஷன் வேணும்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இதை சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க தான் போறேன். கடைசியா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், திருவள்ளுவர், அவரை பற்றி சொல்லாம இருக்க முடியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அரசுனா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு அப்போவே அவர் சொல்லிட்டார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பணத்தை உருவாக்குறது, பணத்தை சேர்க்கிறது, பணத்தை பாதுகாக்கிறது, பாதுகாத்து சரியா பிரிச்சு மக்களுக்கு கொடுக்கிறது தான். இந்த நாளையும் நல்லா செய்ய தெரிஞ்சவன் தான் தலைவன், இந்த நாளையும் நல்லா செய்யறது தான் நல்ல அரசு அப்படின்னு திருவள்ளுவர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஒயிட் பேப்பர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்றதே அதுதான். நாம ஈற்றதையும் காக்கிறதையும் தவற விட்டுட்டோம், கசிய விட்டுட்டோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே அதை திருத்துக்கிற நேரம் வந்திருக்கு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு மேலே இந்த கடன் இருக்கு. அவங்க பிள்ளைங்களும் வளர்ந்து இதுக்கான வட்டியை கட்டணும், இதுக்கான வரியை கட்டணும். எனவே இது அவங்களுக்கும் தெரியணும். உங்க ஃப்ரெண்டு ஏடிஎம்கே காரனாக இருந்தாலும், யோ பாரியா இதுதான் ஏன் நம்ம மாநிலத்துடைய சிச்சுவேஷன் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்க அம்மா அப்பா மாமா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இருந்தாலும், ஐயா தலைவா இதுதான் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தின் சிச்சுவேஷன் அப்படின்னு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போங்க, போய் பாருங்க, இருக்கிற வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யோர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.